ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரீம்ஸ் சேனல். முதலில் மனிதர்கள் பூமியில் வாழ்ந்ததற்கான ஆதாரம் எங்கே எப்போது கிடைக்கப்பட்டது? இந்த உலகத்தில் எந்த மனிதன் முதலில் பிறந்திருப்பான் அப்படின்ற நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் நம்மிடம் கிடையாது. ஆம், மனிதர்கள் பூமியில் சுமார் 2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர்கள் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் மற்றும் நவீன மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆரம்பகால படிவங்கள் மற்றும் தோண்டி எடுக்கப்பட்ட சான்றுகள் நம்மிடம் இருக்கின்றன. இவர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவில் இருந்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. ஆனால் மத ரீதியான ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. பைபிள், குரான் மற்றும் பகவத்கீதை அனைத்தும் கதைகள் மற்றும் போதனைகள் கொண்டிருந்தாலும் அவற்றின் இயல்பு மற்றும் நோக்கம் தனித்துவம் ஆனது. ஒருவரின் பார்வை அவர்கள் புரிந்து கொள்ளும் அந்த நூல்களின் அர்த்தத்தை பொறுத்தே அது வேறுபடும். அப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவ மதத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் முதலில் பூமியில் தோன்றியவர்கள் என்று பைபிள் கூறப்படுகிறது. இஸ்லாம் மதத்தில் அவர்களும் ஆதாம் மற்றும் ஹவ்வா என்று குரான் புத்தகத்தில் அல்லாவின் படைப்பு என கூறப்படுகிறது. இந்து மதத்தில் முதல் ஆண் சுயம்பு மனு, முதல் பெண் சத்ருப அவர்கள் பிரம்மாவின் படைப்புன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா முதலில் பூமியில் பிறந்த மனிதனுக்கு கனவு கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் உருவானதற்கு காரணம் ஒரு கனவாக கூட இருக்கலாம். அந்த கனவு யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு தான் கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால தான் பூமியில் பல படைப்புகளாக நம்ம உருவாகியிருக்கிறோம். அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் பூமி போல பல கிரகங்கள் உருவாகிருக்கு. சரி, மனிதனுக்கு வந்த முதல் கனவு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆம், வரலாற்றில் முதல் கனவு பதிவு செய்யப்பட்டது உருக்கின் சுமேரிய மன்னர் டுமிசியால் கிமு 2500 ஆண்டு முந்தையது என சொல்லப்படுகிறது. இந்த கனவானது இன்னனாவின் காவியத்தில் ஒரு பகுதியாகும். அதே கனவு அவரோட சகோதரி கிறிஸ்டின் அன்னாவின் விளக்கத்துடன் சேர்ந்து இன்னனாவின் வம்சாவளி என்று பெரிய காவியத்தில் காணப்படுகிறது. பண்டைய காலத்தில் கனவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிமு 2800 ஆண்டு அந்த சமயத்தில் யூனிஃபார்ம் பாரம்பரியத்தில் கொடியாவின் கனவு பிற ஆரம்பகால கனவு பதிவுகள் இருக்கிறது. பண்டைய சுமேரியர்கள் காலத்தை கணிப்பதற்கு கனவுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தனர். மெசபடோமியா மன்னர்கள் பெரும்பாலும் தங்கள் கனவுகளுக்கு கவனம் செலுத்தினர். இது கில்காமேஷின் காவியத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கிமு 3 மில்லியனத்தில் பாபிலோனியர்களால் மற்றும் அதற்கும் முன்னர் இருந்த பண்டைய சுமேரியர்களின் கனவுகள் அவற்றின் விளக்கங்கள் மத நூல்களும் பல மரபுகளிலும் வெளிப்படுகிறது. அதே சமயம் உளவியல் சிகிச்சைக்கு முக்கிய பங்கு அளிக்கிறது. மெசபடோமியா மற்றும் பண்டைய எகிப்தின் எழுத்துக்களின் அடிப்படையில் கனவுகள் எதிர்காலத்தை காண்பிக்கக்கூடிய விஷயம் என்று நிகழ்காலத்தின் பல மாற்றங்களை அவர்களுக்கு வரக்கூடிய கனவுகளை வைத்தே நகர்ந்து சென்றனர். எப்படி என்றால் அவர்களுக்கு சில குறிப்புகள் மற்றும் சில அறிகுறிகளை வைத்தும் கட்டளையிட ஆரம்பித்தார்கள். இதில் நல்ல விஷயங்களும் அடங்கும், கெட்ட விஷயங்களும் அடங்கும். உதாரணமாக அவர்கள் கனவில் தெய்வம் வந்தால் அதற்கு சில குறிப்புகள், அதேபோல் அவர்களுக்கு மூதாதையர் கனவில் வந்தால் சில குறிப்புகள் என்று கட்டளை இடுவார்கள். இது கலாச்சாரங்களுக்கு இடையில் அவர்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் பொறுத்தே மாறுபடும். ஆனால் உண்மையில் பண்டைய மனிதர்களின் கனவு அவங்க
அந்த கனவை எப்படி என்ன மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அவர்களுக்கு கனவு அப்படின்றது உணர்வதற்கே பல ஆண்டுகள் ஆயிருக்கும். எதனால் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கனவு அவங்கள ஒரு பிரபஞ்சத்திலிருந்து மற்றொரு பிரபஞ்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துருப்பாங்க. ஆனால் உண்மையில் அது ஒரு ஆன்மா போன்ற விஷயம் மற்றும் அறிவியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நவீன வாழ்க்கையில் கனவுகளை பற்றின ஆராய்ச்சி இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மனிதர்கள் மூளையிலிருந்து உருவாகக்கூடிய கனவு எந்த பகுதியிலிருந்து வருது, எப்படி தோன்றுது அப்படின்ற முழுமையான ஆராய்ச்சி இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே ட்ரீமர்ஸ், இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இட்ஸ் யுவர் ஸ்ரீதர்.